இங்க இருக்கக்கூடிய ரெட் குயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அரசி பட்டம் வந்து தராங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தலையில வந்து ஒரு கிரீடம் வைக்கிறாங்க. அந்த கிரீடம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சின்னதா இருக்கு. ஸோ அவங்க தலையில வந்து பொருந்தாம அப்படியே வந்து உடைஞ்சு போகுது. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சிரிக்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கோவத்துல வந்து கத்துறாங்க. ஸோ இப்ப அத பார்த்த ராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த குயினுக்கு வந்து சரியா இருக்க மாட்டாங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஒயிட் குயினுக்கு வந்து அந்த பட்டத்த குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, கோவத்துல ரெட் குயின் ஒரு ஃபிளாஷ்பேக்க வந்து சொல்றாங்க. அதாவது இவங்க ரொம்பவும் சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மா வந்து ஒரு உணவு சமைச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒயிட் குயின் வந்து எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு, அத வந்து தெரியாம வந்து பாத்தீங்கன்னா, ரெட் குயினோட பெட் கிட்ட வந்து மறைச்சு வச்சுடுறாங்க. இப்ப வந்து அவங்க அம்மா வந்து ரெட் குயின் தான் சாப்பிட்டாங்கன்னு நெனைக்கிற சமயத்துல, ஒயிட் குயின் வந்து பாத்தீங்கன்னா, நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு பொய்யும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கோவமான ரெட் குயின் ஓடும்போது தான் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இடிச்சிட்டு அவங்களோட தலை வந்து இது மாரி பெருசா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ தன்னோட தலை பெருசா இருக்கனால தன்னை எல்லாரும் வந்து வெறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராணி பட்டத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நெனைச்ச குயின் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாளிகைய வந்து அவங்க எரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம தனக்குன்னு ஒரு ராஜ்யத்த அவங்களே வந்து அவங்களுக்காக உருவாக்கிக்கிறாங்க.